உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் நவா என்று வார ஒரு வினைச்சொல் வந்து நிகழ்காலத்தில் பாவிக்கிறாண்டு. ஆனால் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு கட்டளையாக கேள்வி மாதிரியும் சில இடங்களில் பயன்படும். சந்தர்ப்பத்தை பொறுத்து அது வேறு வரையாக பயன்படும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவுபடுத்த போகிறேன். வேலை தன்னவா සිංහලෙන් අපි යනවා කනවා බොනවා කියලා කියති නවා කියලා එනවා නේ. එහෙම පාවිච්චි කරද්දී කොහොමද දෙමළෙන් කියන්න පුළුවන් කියලා තමයි අද අපි බලන්න යන්නේ. දැන් බලන්න இப்போ பாருங்க உதாரணமா இந்த நவானவாண்டு வரது இப்படி 4 விதமாகவும் பயன்படும். உதாரணத்துக்கு யனவா என்று சொல்றதை எடுப்போம். யனவான்னு சொன்னா போறது. தாத்தா யனவா அப்பா போறார். மல்லி யனவா தம்பி போறான். நிகழ்காலம். தாத்தா ஹெட்ட யனவா அப்பா நாளைக்கு போவார். அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்படி சொல்கிறானே அப்பா நாளைக்கு போகிறார், அப்பா நாளைக்கு போகிறார். அந்த மாதிரி சொல்லும்போதும் தாத்தா ஹெட்ட யனவா எதிர்காலம். தாத்தா ஹெட்ட யனவா அப்பா நாளைக்கு போகிறார். போவார் என்றும் எடுக்கலாம். போவார் கீழத்துக்கு என்ன பண்ணுவான், போகிறார் கீழத்துக்கு என்ன பண்ணுவான். மல்லி எலியட்ட யனவா தம்பி வெளியால் போகிறான். மல்லி தம்பி எலியட்ட யனவா வெளியால் போகிறான். இப்போ கட்டளையாக சொல்லும்போது மல்லி எலியட்ட யனவா தம்பி வெளியால் போகிறான் அப்படி தான் நார்மலாக சொல்லுவோம் தானே. கட்டளையாக சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான கட்டளையாக கொஞ்சம் கோபத்தில் சொல்லும்போது மல்லி எலியட்ட யனவா அப்படி சொல்லும்போது அந்த ஸ்ட்ராங்கான கோபம் ஒன்று தெரியுதானே. அப்படி கோபத்தில் சொல்லும்போது யனவான்றது போங்க என்று கட்டளையாக மாறும். மல்லி எலியட்ட யனவா வெளியால் போங்க அப்படி. ஐயே எலியட்ட யனவா அப்படி கோபமாக சொல்லும்போது அது கட்டளையாக மாறும். வெளியால் போகிறார் என்ற பொருள் எடுக்கக்கூடாது. வெளியால் போங்க அப்படி கோபமாக சொல்லும்போது எலியட்ட யனவா வெளியால் போங்க அப்படி நாங்கள் அந்த கட்டளையாக எடுப்போம். இக்மனட்ட கனவா குயிக்காக சாப்பிடுங்க, விரைவாக சாப்பிடுங்க. இக்மனட்ட கனவா இக்மனட்ட எனவா வேம வாங்க, விரைய வாங்க இப்படி சொல்லும்போது இக்மனட்ட எனவா. அந்த மாதிரி நவாண்டு வாரது கட்டளையாகவும் பயன்படும். இன்னொரு முறை இருக்குது, கேள்வியாகவும் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்லேயே நாங்கள் அப்படி பயன்படுத்துகிறேன். உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒயா யானவா, நீங்கள் போகிறீங்க ஒயா யானவா. நாங்கள் தமிழில் கேட்போம் தானே. நீங்கள் போகிறீங்க நாளைக்கு, நீங்கள் போகிறீங்க அப்படி அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லை நான் போகலை அப்பா மட்டும்தான் போகிறார். அந்த மாதிரி போகிறீங்களா என்று கேட்காமலும் நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படி நாங்கள் கேள்வி வைப்போம். அதே முறை சிங்களத்துலேயும் இருக்குது. ஒயா ஹெட்ட யானவா நாளைக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த நவான்றது கேள்வி மாதிரியும் பயன்படுத்துவாங்க. ஒயா ஹெட்ட யனவா நாளைக்கு நீங்கள் போகிறீங்க. மல்லி தாத்தா இன்னவா அப்பா இருக்கார். இன்னவா அப்பா இருக்கார், தாத்தா இன்னவா. அப்பா இருக்காரா என்று சொல்லி ஆவுல முடியும் போது இந்த இடத்துல த முடியும். தாத்தா இன்னவாத அப்பா இருக்காரா, ஒயா யனவாத நீங்கள் போகிறீங்களா. ஆனால் இந்த போகிறீங்களா என்று கேட்காம நீங்கள் போகிறீங்க அல்லது நீங்களும் போகிறீங்க, ஒயாத்தியானவா நீங்களும் போகிறீங்க அப்படி நாங்கள் கேள்வியில் தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு முறை இருக்குது. அதே முறையை சிங்களத்தையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி 4 சந்தர்ப்பங்களில் இந்த நவாண்டு வாரது நிகழ்காலம், எதிர்காலம், கட்டளை, கேள்வி இது 4க்கும் பயன்படும். இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறது. நம்மளோட வீடியோக்களில் ஏதாவது சந்தேகம் வந்தால், இது சரியா பிள்ளையாண்டு வந்தால் நீங்கள் சிங்களாக்கள்கிட்ட கேளுங்க. சிங்களம் தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்காம சிங்களாக்கள்கிட்ட கேளுங்க. நம்மளோட வீடியோக்களை காட்டி இதில் பிழையா, இது பிழைரிக்கா, இந்த மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்டு நீங்கள் சிங்களாக்கள்கிட்ட சுத்த சிங்களாக்கள்கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவடைஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி தெளிவாக படிக்கிறதுக்கு இந்த 26ஆம் தேதி ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்குகிறோம். புது பேச்சாக்கள் 8வது பேச்சாக்களுக்கு ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்குகிறோம். இதுக்கு சிங்கள அறிவு உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை, எழுத தெரிய தேவையில்லை, வாசிக்க தெரிய தேவையில்லை. பேசுகிறதுக்கு மட்டுமான ஆசை இருந்தால் நீங்கள் வந்து சேரலாம். இலங்கையில் மட்டுமில்லை, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து சேரலாம். ஆன்லைன் மூலமாக கிளாஸ் நடக்கும், ஜூம் மூலமாக. புது பேச்சாக்களுக்கு சனி ஞாயிறு இரவு 8 வரைக்கும் 1.5 கிளாஸ் நடக்கும். ஒரு மாதத்தில் 8 கிளாஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் உரிய வீடியோ ரெக்கார்டிங் தருவேன், ஷார்ட் நோட்ஸும் தருவேன் பிடிஎஃப் ரீதியில். ஒர்க் பண்ணுறாக்கள், டிரைவிங் பண்ணுறாக்கள், பிஸ்னஸ் பண்ணுறாக்கள், சிங்களம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறார்கள் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் இணையலாம். 100% சேஃப் ஆன குரூப் இது. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படும். பயமில்லாமல் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம். இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டியது 24 கிளாஸ் நடக்கும் 1.5 மணி தேவைப்படி. இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக கட்ட வேண்டியது 5000 ரூபா நீங்கள் கட்டமாக கட்டலாம். அதுலேயும் ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் கட்டி படிக்கணும்னு சொன்னால் 4000 கட்டி படிக்கலாம். இந்த கிளாஸில் வந்து இணையறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கள அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் குரூப் லிங்க், கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் வரலாம். அல்லது டாக் வித் சதீஷ் என்ற யூடியூப் சேனல்லையும்
முதலாவது கமெண்டில் நான் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் நேரடியாக குரூப்பில் வரலாம். அப்படியும் இல்லாட்டி தீவ சதீஷ் என்ற ஃபேஸ்புக் பேஜில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதலாவது கமெண்ட்லேயும் குரூப் லிங்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் நேரடியாக நீங்கள் குரூப்பில் வரலாம். முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன். நம்மளோட கிளாஸை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி சேரலாம். முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கிளாஸில் இணையலாம்.